ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான டோஃபு கிரேவி தான். ஸோ நிறைய பேருக்கு டோஃபு பிடிக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பன்னீரை விட கொஞ்சம் நல்லா லப்பர் மாதிரி இருக்கும்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க. பட் டோஃபுவில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, கேலரிஸ் கம்மி, ஃபேட் கம்மி. ஸோ டயட்டில் இருக்கவங்க அடிக்கடி அவங்க ஃபுட்டில் இந்த டோஃபுவை சேர்த்திக்கலாம். இதுக்கு மசாலா ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாங்க. இஞ்சி, பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 5 கிராம்பு, 3 ஏலக்காவை எடுத்து வச்சுருக்கேங்க. இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த கடாய் நான் டிமார்ட்டில் வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன். பட் லாஸ்ட் வரைக்கும் காமிக்கவே இல்லை. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1500. பட் நான் டிமார்ட்டில் 950 தான் வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய். ஹேண்டில் பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் கோட்டிங் கொடுத்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பயங்கரமான ஹெவியாக இருந்துச்சு. நீங்கள் டிமார்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடாய் நிறைய அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ அதே கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, ஆயில் நல்லா சூடானோடனே கட் பண்ணி வச்சு பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டு மசாலா நல்லா பச்சை வாசம் போகிற அளவு வதக்கி விட்டுக்கலாம். நம்மளுக்கு கிரேவி குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மசாலா அரைச்சோம் இல்லையா, அதுலேயே ஒரு 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்து அரைச்சோம்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். கிரேவி குவான்டிட்டி நான் நிறையா ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற மாதிரி வரும். நான் இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவு தான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ மசாலா நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, கிரேவிக்கு தேவையான அளவு கல்லுப்பையும் ஆட் பண்ணிட்டேன். தக்காளி நல்லா தோலுரிஞ்சு மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவு வந்ததுக்கப்புறம் நம்ம மல்லித்தூள், மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா டோஃபு, அதை ஆட் பண்ணிடலாம். டோஃபு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு பைட்க்கும் நமக்கு குட்டி குட்டியாக ஒவ்வொரு டோஃபு கிடைக்கும். நிறைய பேர் டோஃபு டேஸ்ட்டு பிடிக்காது, என்ன மாதிரி செஞ்சாலும் பிடிக்காது. பட் இந்த மாதிரி கிரேவி மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரேவியில் இந்த மாதிரி மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம டோஃபு சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா கூட ஒரு 5 நிமிஷம் டோஃபு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 சின்ன டம்ளரில் 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு லிட் போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் சூப்பராக ரெடி ஆகிருக்கும். அவ்வளோதாங்க, டேஸ்டியான டோஃபு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நிறைய ப்ரோட்டீன், கால்சியம் உள்ள ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கால்சியம் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க அடிக்கடி டோஃபு சாப்பிட்லாம். இது சோயாபீன் இருக்கு இல்லையா, அதுலேருந்து பால் எடுத்து மேக் பண்ணுறது இந்த டோஃபு. ஸோ கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு 2 தடவையாவது டோஃபு சேர்த்திக்கோங்க. ரொம்ப நல்லா நமக்கு கால்சியம் இன்க்ரீஸ் பண்ணி தரும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் ரெசிபி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.